எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரண்டை துவையலும் சாதமும் தொட்டுக்க முட்டை பாயில் முட்டை அவ்வளோதாங்க. மிடில் கிளாஸ் பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க சந்திக்கிற பிரச்சனை அன்றைக்கி நான் நேர்லேயே பார்த்தேன். பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஏறணும். எனக்கு முன்னாடி 2 அம்மா ஏறினாங்க. அப்போ படிக்கட்டுக்கிட்டேயே ஃபஸ்ட்டு சீட்லேயே ஒரு வயசானவங்க ஒரு அம்மா ஜன்னலோரம் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. அவருக்கு எப்படி ஒரு 60 வயசாவது இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, காலை நல்லா அகட்டி, உங்களுக்கே தெரியும் இப்போ தனியார் பஸ்ஸில் நடுவால் நிற்கிறதுக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்கும். அவர் நல்லா காலை அகட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு. எனக்கு முன்னாடி ஏறின 2 பேரும் ரொம்ப நகர்ந்து நெசுக்கிக்கிட்டு அப்படி போகிறாங்க. அதை நான் கவனிச்சிட்டேன். முன்னாடி ஏறக்குள்ளேயே கவனிச்சிட்டேன். அவங்க 2 பேரையும் அந்த தாத்தா இப்படியும் பார்க்குறாரு, அப்படியும் பார்க்குறாரு. காலை நவுட்ட மாட்டுறாரு. ஒருத்தங்க முன்னாடி ஒருத்தங்க போகிறத அப்படியே காலை அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நான் படிக்கட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு, நீங்கள் எப்படி காலை வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி போகிறது, காலை நல்லா நவுட்டி வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு, பக்கத்தில் இருந்தால் அவங்க வீட்டம்மாவே இன்னும் பெருசாக காலை வச்சுட்டாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களே அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வராங்க. அதுக்கப்புறம் காலை நவுட்டினா தான் நான் ஏறுவேன்னு சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கண்டக்டர் நவுத்தையா கால் நவுத்தியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போனோம். நான் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் அங்கே நின்றுட்டு இருந்த 4 அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த ஆள் அப்போ இருந்து இப்படி தான் வச்சுருக்கான் காலை, வரவங்க எல்லோரும் இடிச்சிட்டு தான் இருக்கிறான்ட்டு எல்லாம் குப்புன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம ஒரு தனியாக ஆட்டோவில் போக முடியாமலோ, ஒரு காரில் போக முடியாமலோ, ஒரு வசதி இல்லாமலோ தான் நம்ம பஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் ஏறுற எல்லாருமே ரொம்ப சங்கடத்தோடு தான் நம்ம ஏறுறோம், இறங்குறோம். ஒருத்தங்க ஆம்பளைங்களாம் பின்னாடி ஏறினாங்க, பொம்பளைங்களாம் முன்னாடி ஏறணும். ஆனால் ஒரு ஆள் அதே பஸ்ஸில் அன்னைக்கு இறங்குறவர் அப்படியே இறங்காமல் தாண்டிக்கிட்டு இப்படி முன்னாடி இறங்குறாரு. கேட்குறேன், இப்போ ஏங்க இப்படி இறங்குறீங்க, அப்படியே போய் இறங்க வேண்டியதானதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு இதை தான் சொல்கிறாங்களே தவிர, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பஸ்ஸில் அவங்கவுங்கள பார்த்துக்கோங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.